விநாயகன் ஒரு சிறுவனாக வந்து திருச்சிக்கு ஒரு திவ்ய தேசத்தை அளித்த அற்புத கதை தெரியுமா உங்களுக்கு? முதலில் திவ்ய தேசம் என்றால் என்ன? திவ்ய தேசம் என்பது 108 வைணவ திருத்தலங்களை குறிக்கும். திவ்ய தேசத்தை பற்றிய பாடல்கள் மங்கள சாசனம் என அழைக்கப்படுகிறது. 105 திருத்தலங்கள் இந்தியாவிலும் ஒரு திருத்தலம் நேபாளிலும் உள்ளன. 2 திருத்தலங்கள் வானுலகில் உள்ளன. 108 திவ்ய தேசத்தில் முதல் திவ்ய தேசம் திருவரங்கம், அதாவது திருச்சிராப்பள்ளி. இக்கோவில் சோழ நாட்டு திருப்பதி என அழைக்கப்படுகிறது. திருப்பார்கடலில் பிரம்மாவின் தவத்தால் வெளிப்பட்டது ஒரு சியம்பு சிலை. அதே நம் அரங்கநாதரின் சிலை ஆகும். நித்திய பூஜைக்காக பிரம்மா சூரியனை நியமித்தார். சூரியகுல அரசர் இற்றுவாகு அச்சிலையினை அயோத்திக்கு கொண்டு சென்றார். அதன் பிறகு ராமர் காலகட்டத்தில் ராமருக்கு பட்டாபிஷேகத்திற்காக வந்த விபீஷணனுக்கு இந்த சிலையை பரிசாக அளித்தார் ராமர். இலங்கை செல்லும் வழியில் சிறிது நேரம் ஓய்வெடுக்க விரும்பிய விபீஷணன் அந்த சிலையை ஒரு சிறுவனின் கையில் கொடுத்துவிட்டு, இச்சிலையை கீழே வைத்து விடாதே என்று சொல்லி சென்றார். சிறிது நேரம் பிறகு அச்சிறுவன் அச்சிலையை காவிரி ஆற்றங்கரையில் வைத்துவிட்டு சென்றான். அச்சிறுவன் யாரென்றால் நம் பிள்ளையாரே ஆவார். ஆனால் அச்சிலையை எடுக்க முடியவில்லை. எவ்வளவோ முயன்று பார்த்தான். கண் கலங்கினான். பின் சிறுவனாக வந்த பெருமான் சிலையை கீழே வைத்தது நான்தான் என்று கூறி மறைந்தார். அவ்விநாயகருக்கு காவிரி ஆற்றின் மற்றொரு கரையில் கோவில் உள்ளது. அதுவே மலைக்கோட்டை உச்சியில் உள்ள உச்சி பிள்ளையார் கோவிலாகும். திருவரங்கம் கோவிலுக்கு எதிரில் அமைந்துள்ளது. பின் வைகுண்ட பெருமாள் அரங்கநாதராக காட்சியளித்து காவிரி கரையிலேயே தங்கி இருக்க விருப்பம் என்று தெரிவித்தார். அங்கு சோழ நாட்டை ஆண்டு வந்த தர்மவர்ம சோழன் ஆறுதல் கூறினான். விபீஷணனுக்காக நான் தென் திசை கிழக்கை நோக்கி பள்ளி கொண்டவராக உறுதி அளிக்கின்றேன் என்று கூறினார் பெருமாள். பின்னர் தர்மவர்ம சோழன் அச்சிலையை சுற்றி கோவில் எழுப்பி வழிபாடு செய்தான். பின்னர் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கோவில் மணலால் மூடப்பட்டது. பின் சோழ மன்னர் ஒருவர் மணலால் மூடிய கோவிலை ஒரு கிளியின் உதவியுடன் கோவிலை கண்டுபிடித்தார். கிளி சோழன் என்றும் சோழ கிள்ளி வளவன் என்றும் அழைக்கப்பெற்றார். இக்கோவிலை புறணமைத்து பின்பு அரங்கநாதருக்காக பிரம்மாண்டமான பெரிய கோவிலை கட்டினார் சோழன் கிள்ளிவளவன். இக்கோவில் தற்போதைய வழிபாடும் அரங்கநாதர் கோவிலாக உள்ளது. शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाकारं